வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எத பத்தினா, ஆர் யூ கோயிங் டூ ரைட் சர்ச்? அதாவது கரெக்ட்டான சபைக்கு தான் நீங்க போகுறீங்களா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சபை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் உண்மையா சர்ச்சுக்கு போகணுமான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் போயிட்டு இருக்க சர்ச் கரெக்ட்டா? அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடவுள் இத பத்தி என்ன சொல்றாரு? அப்படி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நான் இப்ப போயிட்டு இருக்க சர்ச்ச கன்டின்யூ பண்ணணுமா? இல்ல நான் அத விட்டு விலகணுமா? இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சபைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சர்ச். சர்ச்ன்னு நெனச்சாலே நமக்கு தெரியும் சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து. ஸோ சர்ச்ன்றது வந்து கடவுளுக்கு நேரா நம்மள நடத்தணும். ஸோ இதுதான் சர்ச். ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு நேரா நடத்துறது தான் சர்ச். தெரியும். அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன? கடவுள தேவன் என்று இயேசு கிறிஸ்துவ தேவனா ஏற்றுக்கொண்டு, ஓகே, அவர நமக்காக எற அ இறந்து 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமா எனக்கு ரட்சிப்பு வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் ட்ரஸ்டிங் ஹிம் salvation came. அது நமக்கு தெரியும். கடவுள் குணமாக்குற எல்லாரையும் பார்த்தோம்னா, ம் சில பேரு சொல்லியிருக்காங்க, நீங்க தேவகுமாரர் தான். அவர் ஹீல் பண்றத வச்சு எல்லாமே. அப்போ கடவுள் வந்து அவர ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, நீ நீ போய் சபையில காமி, அந்த மாதிரியெல்லாம் நெறைய சொல்லியிருக்காங்க. வி நோ தட். அப்போ ஜென்டில்ஸ் எல்லாம் சர்ச்சுக்கு வரக்கூடாதா? சர்ச்சுக்கு போக்கூடாதா? அ அப்படி அப்படின்னு கிடையாது. கடவுள பத்தி தெரிஞ்ச எல்லாருமே சர்ச்சுக்கு போகலாம். அண்ட் கடவுள பத்தி இன்னும் நெறைய தெரிஞ்சுட்டு கடவுள பின்பற்றலாம். ஸோ அவங்களுக்கு காஸ்பல் எப்படி சொன்னாரு? அவங்கள ரட்சிப்புக்கு நேரா கடவுள் எப்படி நடத்தினாரு? கடவுள் வந்து அ பேரபிள்ஸ் சொல்லி, உவமைகள சொல்லி, அ அ பரலோக ராஜ்யத்த பத்தி சொல்லி அவங்கள அ ரட்சிப்புக்கு நேரா கொண்டு வந்தார். கர்த்தர நம்பும்படி செய்தார். அப்புறம் ஹீல் பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்துல ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ இப்படி ரட்சிக்கப்பட்டவங்கள கர்த்தர் வந்து சபையில சேர்த்து கொண்டு வந்தாருன்னு தெரியுது. ஸோ சபை கடவுள தேவன் என்று ஏற்றுக்கொண்டு, அ அவங்கள ஒரு ஒருமனப்படுத்தி, அதாவது ஒண்ணு கூட வச்சு கடவுள வொர்ஷிப் பண்ணி, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி, கடவுள பின்பற்றி, கடவுளோட கிரியைகள் எல்லாம் சொல்லி, ம் சந்தோஷமா கடவுளுக்கு நேரா நடத்துறது. இப்ப இருக்க சபை அப்படி இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல லீடர்ஸ் லீடர்ஸ் முதல்ல கரெக்ட்டா இருக்காங்களா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ, அ இதுக்காக ஒரு வீடியோ போடுவேன் நான். அத பார்த்து அ பாஸ்டர்ஸுக்குன்னு அதாவது லீடர்ஸ்க்குன்னு சில குவாலிட்டீஸ் இருக்கு. அது இருக்கான்னு செக் பண்ணிக்க அது உதவும். அண்ட் பலவிதமான ட்ராப்ல போய் சிக்கிக்கொள்ளாம நம்ம வந்து ஃப்ரீடம்ல வாழ அது ஹெல்ப் பண்ணும். நிச்சயமா நம்புறேன். இப்ப இருக்க கிறிஸ்டியானிட்டி அப்படி இருக்கான்னா, டவுட் தான். ஏன்னா, அ நான் என்ன பார்க்குறேன்னா, அ பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவங்கள வந்து மனுஷங்க அ உயர்த்தி வச்சிருக்காங்க. அ அதனால அவங்க பாஸ்டர்ஸா ஆகுறாங்க. அதாவது சபைய லீட் பண்றாங்க. அப்படி இல்லன்னா, அ அவங்களோட அப்பா லீடரா இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க மகன் வராங்க. அந்த மாரி இருக்கு. அம் அப்புறம் நெறையா நடக்குது. பேடா. அதாவது அ அ கடவுளுக்கு நேரா நடத்தாம, அ பலவிதமான ட்ராப்புக்குள்ள மக்கள அவங்களோட அறியாமைய பயன்படுத்தி பலவிதமான ட்ராப்ல வந்து சிக்கிக்கொள்ளும்படி செய்றாங்க. பயத்த உண்டாக்குறாங்க, கில்ட்ட உண்டாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சர்ச் இருந்துச்சுன்னா, அத இப்பவே விட்டு விலகுங்க.
ஓகே. பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்டியன்ஸ் ஒண்ணு கூடணுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, எஸ். ஏன்னா பைபிள்ல நிறைய இருக்கு அதுக்கான உதாரணம். கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒண்ணு கூடணும். ஃபார் ரெஃபரன்ஸ் ஹீப்ரூ 10:24-25 அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிறிஸ்டியன்ஸ் வந்து பைபிள்ல எது எதுக்கெல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்குறோம். கடவுளை வர்ஷிப் பண்றதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கு, அப்புறம் கடவுளை பின்பற்றுறதுக்கு, மெய்யான பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் கடவுளுடைய கிரியைகள், கடவுள் எதை பத்தி பேசுறாரு, புரிதல், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சபை கூடுனாங்க. ஆக்ட் 2:42 படி கம்யூனுக்காக அப்போஸ்தலரை அதாவது பின்பற்றி ஃபாலோ பண்ணி ஜீசஸை ஃபாலோ பண்ணி அவரை பத்தி தெரிஞ்சு கம்யூன் எடுக்க இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கூடுனாங்க. ஸோ இதுல இருந்து தெரியுது கிறிஸ்டியன்ஸ் ஷுட் கேதர் டுகெதர், பிலீவர்ஸ் ஷுட் கேதர் டுகெதர். ஸோ அது நம்மளோட நம்பிக்கையையும் கடவுளுக்கு ஏற்ற வழியிலையும் நம்மள நடத்தும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா கடவுளுக்கு நேரா நடத்துற சபைக்கு தான் நீங்க போறீங்களான்றதுதான் கேள்வி. நான் கரெக்டான சபைக்கு போறேன்னா எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். ஸோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஒரு ஹெல்த்தியான சர்ச்சுக்கு அடையாளமே கடவுளுடைய வார்த்தைய உண்மையா இருக்கிற மாதிரி போதிக்கணும். ஓகே, மனுஷனுடைய ஒப்பீனியனுக்கு போதிக்காம கடவுள் என்ன சொல்றாரோ அதை வச்சு போதிக்கணும். சுய புத்தியில சொல்லாம வசனம் இப்படி சொல்லுதுன்னு they have to quote the word and they have to preach. அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு உண்மையா சொல்லணும். அப்புறம் எந்த விதத்திலையும் பைபிளுக்கு எதிரா இது இருக்கக்கூடாது. அவங்க ப்ரீச் பண்ற காஸ்பல் பைபிளுக்கு எதிராவோ இல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு சொன்னாங்கன்னாலோ அது வந்து உண்மையான சர்ச் கிடையாது. உண்மையான சபை கடவுளுடைய வார்த்தைய உள்ளத உள்ளபடி சொல்லுவாங்க. அப்புறம் மாத்த மாட்டாங்க. ஒரு எழுத்து கூட மாத்தாம அப்படியே போதிக்கணும். அப்புறம் பீப்புளை ப்ளீஸ் பண்றதுக்காக வேர்டை வேற மாதிரி சொல்றது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது பேட் சர்ச். எக்ஸாம்பிள், இந்த வீடியோ பாருங்க. கடைசியா சொல்றேன், 2 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு படத்தை பாரு. என்னன்னு சர்ச்சுக்கு வந்தா படம் பார்க்க சொல்லி கொடுப்பாங்க, நீங்க படம் பாருங்கன்றீங்க. ஆமா சார், படத்துல நடிக்கிற தளபதியை பாரு, அஜித்தை பாரு, சமந்தாவை பாரு, நயன்தாராவை பாரு, இதெல்லாம் பாரு. பார்த்துட்டு அம்புட்டு பிள்ளைகளை கடவுள் உயர்த்தி வச்சிருக்காருன்னா இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைப்பார் என்றார். நீ அதுலயும் பரிசு அவனுக்கே எல்லாத்தையும் செய்வார்னா உனக்கு செய்யாம யாருக்கே? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஜித்தை பாரு, விஜய பாரு, த்ரிஷாவை பாரு, நயன்தாராவை பாரு, டிஸ்கஸ்டிங்கா ஒரு இத சொல்லிட்டு இங்க வந்துட்டு கடவுளுடைய வார்த்தைய கோட் பண்றாங்க. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்டியானிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ரிலீஜியஸ். ஓகே, கடவுளுடைய ராஜ்யம் உலகத்தது கிடையாது. பரலோக ராஜ்யமே அவருடைய ராஜ்யம். நமக்கு அப்பா சொல்லி கொடுத்த பிரேயர் தெரியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ பூமியில இருக்கிறத வச்சு நான் ஒரு கிறிஸ்டியனோட ஃபேத்தை ஈக்குவலைஸ் பண்றாங்க. அவங்களோட வளர்ச்சியை வச்சு அதை வந்து நார்மலைஸ் பண்ணி ஈக்குவலைஸ் பண்றாங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கடவுளுடைய ராஜ்யமே
நான் உலகத்தார் இல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லன்னு சொன்னாங்க. பரலோக ராஜ்யத்த தேடுங்கன்னு சொன்னாங்க. அத தேடுறத விட்டுட்டு, அத சீக் பண்றத விட்டு, பரலோகத்துல பொக்கிஷத்த சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு, உலகத்துல இருக்கிற இவங்க, அதாவது அந்நியர்கள சேவிக்கிறாங்க. கடவுள கூட சேவிக்கல. கம்பேர் பண்ண அட்லீஸ்ட் அவங்க கிறிஸ்டியனா இருந்தா கூட பரவால்ல. கிறிஸ்டியானிட்டியும் அவங்களோட கடவுள் கிடையாது. ஆ அவங்க உலகத்துல இருக்கிறத போல நடந்து கொள்றாங்க. ஆனா இவங்கள கம்பேர் பண்ணி இத சொல்றாங்க. இது ஒரு கள்ள தீர்க்கதரிசிக்கு உதாரணம் இது. ஓகே. இந்த வசனம் ஆ கடவுள் கோட் பண்ணதுக்கு காரணம் எதுக்குன்னா, நம்ப ஆ நம்ப வந்துட்டு எதுக்கும் கவலைப்படாம இருக்கணும். என்னோட வீடு பக்கத்துல ஒரு பாதாணி மரம் இருக்கு. அதோடைய பூ அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா, "ஹு" அப்படின்னு ஊதுனா, அது கீழ விழுந்துரும். ஓகே. ஒரு சின்ன காத்து தான். ஒரு சின்ன இப்படி அடிக்கிறது தான். ஆனா, அந்த பூவ கடவுள் அவ்ளோ அழகா, மைன்யூட்டா ஒரு அழகான அ இத குடுத்து படைச்சிருக்காரு. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா படைச்சிருக்காரு. ஸோ, இன்னைக்கு இருக்கும். ஆனா, அடுத்த நிமிஷம் அது இருக்குமான்னு தெரியாது. ஆனா, அந்த பூவையே கடவுள் அவ்ளோ அழகா படைச்சாருன்னா, நம்பள உடுத்தி வைக்கிறதும், நம்பள பாத்துக்கிறதும் அவருக்கு எவ்ளோ இது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இத வந்து அப்படியே ஆ உலகத்தார், அதாவது மனுஷனுடைய ஃப்ளஷ் நீட் அதுக்கேத்த மாரி போதிக்கிறாங்க. ஸோ, இது தப்பு. அண்ட் இவங்களோட கனி எதுவுமே ஒரு ட்ரூ பாஸ்டர் மாரி இல்ல. ஓகே. ட்ரூ பாஸ்டர் இல்ல, இல்ல. ஸோ இதுதான். ஆ நம்ப வந்து சர்ச்ன்றது வந்து ஹோலி பிளேஸ். ஓகே. இட் ஷுட் வொர்ஷிப் ஒன்லி காட். வொர்ஷிப்னா என்ன? கடவுள உயர்த்துறது, கடவுள சென்டரா வச்சு, ஜீசஸ் கிரைஸ்ட்ட சென்டரா வச்சு போதிக்கிறது. அத விட்டுட்டு, அவன பாரு, இவன பாரு, கடவுள் உயர்த்தி வச்சிருக்காரு. கடவுள் அவங்கள உயர்த்தல. ஓகே. கடவுள் அந்த மாரி உயர்த்தவும் மாட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே. கடவுளுடைய தாட்ஸ் மனுஷனுடைய தாட்ஸ் இல்ல. கடவுள் வேற மாரி நம்மள புரிஞ்சதா? ஸோ, ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு உதாரணமா வாழணுமே தவிர, இந்த உலகத்தோட நம்ம பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ஹோலி ரிலிஜியன். இட்ஸ் நம்ம காட் ஹோலி காட். அவர போல ஹோலியா இருக்கிறதுக்கு தான் நம்ப வந்து அ பழகணும். ஓகே. ஸோ, அதுக்காக தான் கடவுள் வந்து நம்பள அ அ ரட்சிப் நம்மளுக்கு ரட்சிப்பு குடுத்து, அவர நம்புற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் சபையில சேர்த்துக்கொண்டு வந்து, இந்த வாழ்நாள் ஃபுல்லா நம்ப எவ்வளோ நாள் வாழ்றோமோ, அவ்வளோ பரிசுத்தம் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகே. அன்டில் ஹி சீ ஹிஸ் இமேஜ் இன் அஸ், அதாவது அவருடைய இமேஜ நம்ம வாழ்க்கையில நம்பள்ல பார்க்குற வரைக்கும் ஹி வில் ரெனியூ அஸ். ஹி வில் பியூரிஃபை அஸ். ஓகே. ஸோ, சபைன்றது வந்து இப்படிதான் இருக்கணும். தவிர அவங்களோட செல்ஃப் கெயின்க்காகவோ, இல்ல செல்ஃப் ப்ரைடுக்காகவோ, நான் பெருசு, நீங்கலாம் கம்மி, இந்த மாதிரி எல்லாம் போதிக்கக்கூடாது. இது சர்ச்ன்றது வந்து main reason it should praise only Jesus Christ. Okay. So, second, it preaches the true gospel. உண்மையான gospel பத்தி போதிக்கும். Reference Galatians 1:8-9. Salvation கர்த்தருடைய கிருபை. ஜீசஸ் கிரைஸ்ட நம்ம நம்புறனால நமக்கு ரட்சிப்பு வருது. கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணாருன்னா, he died on the cross for our sin. He took our sin, our curse, our shame, everything. And நம்மள விடுதலையாக்குனாரு. மரணத்துல இருந்தும், பாவத்துல இருந்தும், பலவிதமான கர்ஸ்ல இருந்து கடவுள் நம்மள விடுவித்தாரு. நம்ம வந்து now we are saved by his blood.
ஓகே. அவரை நம்புற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு மறுவாழ்வு இருக்கு. எட்டர்னல் லைஃப் இருக்கு. நோ மோர் நம்ம வந்து பாவத்துக்கு அதாவது பாவத்துக்கு அடிமை கிடையாது. நம்ம நீதிமான்னு எண்ணப்படுறோம். ஏன்னா காட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் a perfect sacrifice. நம்மளுடைய பாவத்துக்காக பெர்ஃபெக்ட்டா சாக்ரிஃபைஸ் ஆன அவர். பாவமே அறியாத அவரை கடவுள் இந்த உலகத்துல அன்பு கூர்ந்ததுனால நமக்காக அவரை பாவமாக்கி பலி கொடுத்தார். ஸோ ஹி வாஸ் பர்ஃபெக்ட். அண்ட் இதுக்கு மேல ரட்சகர் வரப்போறது இல்ல, ஆல்ரெடி வந்துட்டாரு. செகண்ட் கம்மிங்ல நம்மள கூட்டிட்டு போவாரு எட்டர்னல் லைஃப் அண்ட் ஹி வில் ரூல். ஸோ காஸ்பல்ன்றது இதுதான். இட் டஸ் நாட் preach a different gospel. இதை தவிர வேற ஏதாவது பத்தி பேசினாங்கன்னா அது உண்மையான காஸ்பல் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட தவிர அந்த இடத்துல வேற யாராவது பத்தி பேசினாலோ இல்ல கடவுள் ஜீசஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி நிறைய சொல்லுவாங்க. ஸோ there is only one mediator, there is only one savior, there is only one God, there is Jesus Christ. Okay, so தேவன் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து பிதாவானவர். அவர் இந்த பூமியில அனுப்பி நமக்காக பாவமாக்கி பலியாக்கி அவர் 3ஆம் நாள்ல உயிர்ப்பித்து வைத்தார். அதனால நம்ம ரட்சிக்கப்படுறோம். அவரை நம்புற எல்லாருக்குமே மன்னிப்பு உண்டு, அன்பு உண்டு, இடம் இருக்கும், எட்டர்னல் லைஃப். ஸோ இதை தவிர வேற ஏதாவது பேடான காஸ்பல் ஏதாவது சொன்னாங்கன்னா இட்ஸ் பேட் சர்ச். நெக்ஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சென்டர். அவங்க மெசேஜ் சொன்னாலும் ஏதாவது பிரசங்கம் பண்ணாலும் கடவுள் வந்து இருக்கணும், ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாவற்றாலும் இயேசு கிறிஸ்து மூலமா உருவாக்குனாரு. எல்லாமே தெரியும்ல, எல்லாமே கர்த்தரை கொண்டுதான். ஆதி ஆகமத்துல இருந்து எப்ப பாவம் என்டர் ஆச்சோ அந்த ப்ராமிஸ்ல இருந்து ரெவல்யூஷன் எண்ட் முடியும் எல்லாமே ஜீசஸ் கிரைஸ்ட் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இதுலயே நமக்கு தெரிய வேண்டாமா, ஹவு மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் காட். வித்தவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் we are not saved, but with Jesus Christ அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறனால நம்ம சேவ் பண்ணப்பட்டிருப்போம். இது எல்லாருக்குமே தெரியணும், தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை கடவுள் அங்க ஹீரோவா இல்லைன்னா ப்ரீச் பண்றவங்க ஜீரோ அண்ட் அவங்க கரெக்டான காஸ்பல்ல ப்ரீச் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரெஃபரன்ஸ்க்கு கொலோசியன் 1:18 பாருங்க. கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். ஓகே, கிரைஸ்ட் தான் சபைக்கு தலைவர். இயேசு கிறிஸ்து ஒருவரே, பாஸ்டர்ஸ் கிடையாது, ப்ராஃபிட் கிடையாது, இல்லை எந்த ஆர்கனைஸும் கிடையாது. நீங்க வந்து இங்க ஜெபம் பண்ணா கடவுள் கேட்பாரு அப்படி கிடையாது. அவங்க பாஸ்டரோ ப்ராஃபிட்டோ லீடரோ யாரா இருந்தாலும் நீங்க இங்க வந்து காணிக்க கொடுத்து காசு கட்டி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகே, மேலுமே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா கடவுளை தேவன்னு நினைச்சீங்கன்னா விசுவாசிப்பீங்க, அவரை விசுவாசிப்பீங்க, அவர் உங்க ஜெபத்தை கேட்பாரு. கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதி வேண்டாம். ஏன்னா பாவியா இருந்து அவரை நம்பினாலே போதும். ஓகே, ஆனா கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், they should be qualified. ஓகே, கடவுள் குவாலிஃபை இல்லாதவங்களை கூப்பிட்டுதான் குவாலிஃபை பண்ணுவாரு. அது தெரிஞ்ச விஷயம் எல்லாமே. நம்ம யாரும் தகுதி இல்லை, பட் நம்மள தகுதியா மாத்துவாரு. ஆனா லீடர் ப்ரீச் பண்ற இடத்துல கடவுள் அவங்கள வச்சிருக்காருன்னா அந்த குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கணும். அதை பார்த்து நம்ம இவங்க உண்மையான பாஸ்டர்ஸானு செக் பண்ணணும். அப்புறம் சபை, அப்புறம் நம்ம கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட்டோட ஃப்ரூட்ஸ் இருக்கணும், நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ கிறிஸ்டியானிட்டின்னு அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா நம்ம அன்பு,
இந்த மாதிரி எல்லாம் வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கடவுள் தான் சபைக்கு தலைவரா இருக்காரு. அதனால அவர கொண்டு தான் எல்லாமே போதிக்கணும். நெக்ஸ்ட் சபைன்றது அ எத பிராக்டிஸ் பண்ணும்னா, அன்பு, ஹோலினஸ். ஓகே. லவ். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அதாவது கடவுள் இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தனால அவர் ஒரே பேரான குமாரனும் பாராம அவர நமக்காக பலியாக்கினார். தட்ஸ் பியூர் லவ். அவர் இப்படி நம்ம மேல அன்பு காமிக்கிறனால தான் அன்பு என்னன்னே நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஹோலினஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் a human how holy was God. ஓகே, இதுல தெரியுது கடவுள் எந்த பாவமும் பண்ணல. பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். அதனால தான் நம்ம ரட்சிப்பு வந்தது கடவுளால. ஓகே. ஸோ நமக்கு தெரியுது God was so perfect. கடவுள் மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியும். எந்த மனுஷனும் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. ஸோ கடவுள் வந்து ஹோலியா ரொம்ப ஹோலி. அதான் தெரியுதுல, angels, everyone say holy, holy, holy the most high. So God is holy. அவர் ஹோலியா இருக்கிறனால தான் நம்மளையும் ஹோலியா இருக்கும்படி சொல்றாரு, கட்டளையிடுறாரு. ஓகே. நம்ம ஒருத்தர் அன்பு கூர்றனால நம்ம கடவுளோட டிசைபிள்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஸோ சர்ச் எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹோலினஸ், லவ். ஹோலினஸ் இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹோலினஸ்ன்றது மனசு, மைண்டு எல்லாத்தையுமே கடவுளுடைய சித்தத்தின்படி நடத்துறது. டினை யோர் செல்ஃப். உங்களை நீங்க டினை பண்ணி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றது. ஆவிக்கேற்றபடி கடவுளுடைய விருப்பத்தின்படி நம்ம லைஃப் கடவுளுக்கு கொடுத்து ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றது. ஸோ இதுதான் வந்து ஒரு சர்ச் போதிக்கும், ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகே. லவ் and holiness is the main concept. Love is far more ரொம்ப மெயினான ஒண்ணு. ஒருத்தவங்க கிட்ட அன்பில்லைன்னா he don't know who is God. புரிஞ்சதா? என்ன ஹெவன்லி லாங்குவேஜே நீங்க பேசினா கூட உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னா நீங்க கடவுளுடையவங்க கிடையாது. ஸோ அன்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஸோ God is love. ஸோ அந்த லவ், அதை கடவுள் நமக்கு காமிச்ச லவ் நம்ம மற்றவங்களுக்கும் காமிக்கணும். அவங்க கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் we should show love first. Okay. Next. அப்புறம் லீடர்ஸ் மீட் பிப்ளிக்கல் குவாலிஃபிகேஷன். ஒரு லீடரா இருக்கீங்க, ஒரு பாஸ்டரா இருக்கீங்கன்னா நிச்சயமா சில குவாலிஃபிகேஷன் தேவை. ஓகே. பயபக்தியோட இருக்கணும். ஓகே. நான் முன்னாடி காமிச்ச வீடியோ மாதிரி வேர்ல்ட்லி திங் பிளெண்ட் பண்றது, தட்ஸ் நாட் அ பிளேஸ் டு பிளெண்ட் வேர்ல்ட்லி திங்ஸ். ஓகே. கடவுளை பத்தி, கடவுளுடைய ஹோலினஸ், கடவுளுடைய அன்பு இதெல்லாம் பத்தி சொல்றதுதான் சர்ச். ஸோ பிப்ளிக்கல் குவாலிஃபிகேஷன் வேணும் பாஸ்டர்ஸ்க்கு. ஸோ அக்கார்டிங் டு 1 Timothy 3:1-7, Titus 1:5-9 இந்த இதுல இருக்கிற சில குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். ஓகே. இதுக்காக தனியா நான் ஒரு வீடியோ போடுவேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோல. லீடர் ஷுட் பி காட்லி, ஹம்பிள் அண்ட் ஏபிள் டு டீச். ஒரு லீடர் ஹம்பிளா இருக்கணும், காட்லியா இருக்கணும், கடவுளை பத்தி சொல்லக்கூடிய அந்த பேஷன்ஸ், அந்த டீச்சிங் எல்லாம் இருக்கணும். ஸோ யாருமே பர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஸோ God only can be perfect. நம்ம deny ourselves and pick up your cross and follow him. இதுதான். ஓகே. ஸோ இந்த பாஸ்டர்ஸ் பத்தி வீடியோ போடுறப்ப டீட்டெயிலா வீடியோ போடுறேன், அதை நிச்சயமா பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதான் நான் முன்னாடி சொன்னது போல
பாஸ்டர்ஸ் வந்து கடவுளை பத்தி தான் போதிக்கணுமே தவிர, ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி தான் சொல்லணுமே தவிர, அவங்களுடைய சொந்த புகழ்ச்சிய அதெல்லாம் பாடக்கூடாது. ஓகே, தட்ஸ் நாட் த பிளேஸ். அவங்க பயபக்தியோட கடவுள்கிட்ட இருக்கணும். ஓகே, நவ் கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப இதெல்லாமே நமக்கு தெரியும். எப்படி இருக்கணும், சர்ச் எப்படி இருக்கணும், எந்த சர்ச் போகணும்னா கரெக்டான சர்ச்சுக்கு போறேன் நானு, இது வரைக்கும் பேசின வீடியோல தெரிஞ்சுப்பீங்க. கடவுள் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். கடவுள் ஆல்ரெடி வாண்டஸ். ஓகே, மேத்யூ 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பி அவேர். அவேர்னா என்ன? இப்படி ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து நீ பாதுகாத்துக்கோ. அதுல இருந்து உன்னை நீ பாதுகாத்துக்கொள்ள. ஸோ பைபிள்ல நிறைய இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகே, அன்ஹெல்தி சர்ச்சை பத்தி கடவுள் ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் 2 பீட்டர் 2:1 ஃபால்ஸ் டீச்சிங்கை பத்தி சொல்லியிருக்கு. அன்ஹெல்தி சர்ச்ன்றது உங்க சர்ச்ல, அதாவது தவற போதிச்சா அது வந்து அன்ஹெல்தி சர்ச். அந்த சர்ச்ல இருந்து வெளியே வந்துருங்க. பி அவேர். ஓகே, நெக்ஸ்ட் மணிய பத்தி போதிக்கிறது. என்ன சொல்றது, நீங்க இவ்ளோ கொடுங்க, உங்களை கடவுள் இவ்ளோ உயர்த்துவாரு, நீங்க சபைக்கு காணிக்க போடுங்க, கடவுள் உங்களுக்கு அவ்ளோ கொடுப்பாரு. அதெல்லாம் கிடையாது. ஸோ no one can serve two masters. ஓகே, ஸோ பணம் இருக்கிறவங்கள கிட்ட கடவுள் என்ன சொல்றாரு, உன்னோட இதை வந்து பணத்து மேல வைக்காத, அதை கொடுக்கிற கடவுள் மேல நம்பிக்கையை வை. ஆபத்து காலத்துல பணம் உனக்கு வந்து உதவாது, கடவுளே உதவுவார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திமோத்தி 6:5-10ல லவ் ஆஃப் மணியை பத்தி இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் லீட்ஸ் ஹூ அபியூஸ் அத்தாரிட்டி. அவங்களுக்கு கிடைச்ச அந்த அத்தாரிட்டியை வச்சு அபியூஸ் பண்றது. அபியூஸ் தெரியுதா? பெண்களை இன்ப்ராப்ரியேட்டா தொடுறதா இருக்கட்டும், இல்ல அந்த அத்தாரிட்டியை வச்சு பேடா யூஸ் பண்றதா இருக்கட்டும், அடிமைத்தனப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சிலது. ஓகே, ஃபர்ஸ்ட் பீட்டர் 5:2-3ல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆடிங் டீச்சிங் தட் கான்ட்ரடிக்ட் ஸ்கிரிப்சர். அதாவது பைபிள் இல்லாதத சொல்றது. பைபிள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு, ஆனா அது எதிர்மறையா வந்துட்டு சொல்றது. மார்க் 7:6-13ல இருக்கு, அதை படிச்சுக்கோங்க. பீப்புள் ஹூ ப்ரீச் ஃபார் செல்ஃப் கெயின் rather than serving Christ ரொம்ப முக்கியம். 2 Chronicles 11:13-15 அவங்களோட செல்ஃப் கெயினுக்காக ப்ரீச் பண்றது. லைக் சம் பாஸ்டர்ஸ், அந்த பாஸ்டர் வீடியோல போடுறப்போ அதெல்லாம் நான் சொல்றேன். ஓகே, செல்ஃப் கெயினுக்காக, அவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக, அவங்களுக்கு காசு வரணுன்றதுக்காக நீங்க இவ்வளவு கொடுங்க, அவ்வளவு பண்ணுங்கன்னு சில பல விதமான கட்டுக்கள்ல வச்சிருப்பாங்க. ஓகே, பயம்புறுத்தி வச்சிருப்பாங்க. கடவுள் வந்து என்னோடதான் பேசுவாங்க, உங்களோட எல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு இத புகுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா சில மக்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியல இல்லையா? அதனால they used to say, உங்களோட அறியாமைய அவங்க பயன்படுத்தி அவங்களுடைய சொந்த கெயினுக்காக தப்பா போதிப்பாங்க. ஓகே, சர்ச்ன்றது சர்விங் கிரைஸ்ட்னா கடவுள் உடைய சித்தத்தின்படி செய்யறது. அவருடைய சித்தம் செய்யறதுன்னா நம்மள வெறுத்து வில்லிங்லி கடவுளுக்கு நம்மளோட வாழ்க்கை கடவுள் கிட்ட கொடுத்து கடவுள் வழி நடத்துறது போல நடக்கணும். ஓகே, ஸோ கடவுள் ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்காரு இந்த அன்ஹெல்தி சர்ச் பத்தி. ஸோ கவனமா இருங்க, செக் பண்ணுங்க உங்க சர்ச் வந்து கரெக்டா தப்பான்னு. நான் சொன்ன விஷயங்கள்ல
செக் பண்ணுங்க. ஸோ யூ கேன் ஐடென்டிஃபை. நெக்ஸ்ட், ஷுட் யூ லீவ் அ சர்ச்? உங்க சர்ச் நான் சொன்ன மாதிரி ஃபால்ஸ் டீச்சிங், இந்த மாதிரி காசு விரும்புறது, இந்த மாதிரி அத்தாரிட்டி அபியூஸ் பண்றது, ஸ்கிரிப்சர்ஸ்ல இல்லாதத சொல்றது, அவங்க செல்ஃப் கெயின்காக ப்ரீச் பண்ணா கண்ண மூடி ம், யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் கம் அவுட் ஃப்ரம் தட். ஓகே. அதாவது இப்ப போயிட்டு இருக்க சர்ச் நான் போகணுமா வேண்டாமான்னு நினைச்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நான் சொன்னதுல பேடா உங்க சர்ச் வந்து உங்களை ஏதாவதுல அடிமைத்தனப்படுத்துச்சுன்னா, இஃப் யூ ஃபீல் ஏதோ ஒரு பாண்டேஜ்குள்ள இருக்கோம், கஷ்டப்பட்டு நான் கடவுள கிட்ட இருக்கணும் ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த சர்ச்ல இருந்து வெளியே வந்துருங்க. கடவுள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஓகே. வேர் தேர் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் தேர் இஸ் ஃப்ரீடம். ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் தெரியும்ல? ஜாய், லவ், பீஸ், கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், குட்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், ஃபேத்ஃபுல்னஸ், இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிட், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. பட் அது இல்லைன்னா, அது உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா கம் அவுட் ஃப்ரம் தட் சர்ச். உங்களை கடவுளுக்கு நேராக நடத்தலைன்னா கம் அவுட் ஃப்ரம் தட் சர்ச். நம்மளோட ஒரே தேவன், ஒரே மீட்பர், எல்லாமே, எவ்ரிதிங், our husband, everything is Jesus Christ. ஓகே. அவரை தான் ஹெட்டா வச்சு புகழ்ந்து அவர் நமக்காக பண்ண காரியங்களை வர்ஷிப் பண்ணி அவருடைய அன்புக்கு நேராகவும் அவருடைய ஹோலினஸுக்கு நேராகவும் தான் நம்மள சபை வழி நடத்தணுமே தவிர உலக பிரகாரமா நீ இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. See, God gave a free will. ஓகே. நான் அந்த பாஸ்டர்ஸ் வீடியோ போடுறப்போ டீட்டெயிலா சொல்றேன். ஓகே. எதுலயாவது நீங்க வந்து ட்ராப் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா கால் காட் நவ், he will deliver you. Come out from that church, seek God, seek the kingdom of heaven. ஓகே. அப்புறம் உங்க சர்ச் உங்களை வந்து விடுதலைக்கு நேரா கூட்டிட்டு போகாம இந்த மாதிரி கட்டுப்படுத்தி ட்ராப்ல வச்சிருக்கு. உங்களுக்கு விடுதலை இல்லாம ஒரு மாதிரி ஏதோ ஒரு பாண்டேஜ்குள்ள இருக்க மாதிரி ஃபீல் ஆனீங்கன்னா அந்த சர்ச்சை விட்டு வெளியே வாங்க. டைரக்டா confess that Jesus, I believe that you are the Son of God, came for me to die on the cross and resurrected on the third day for my salvation and for my eternal life. ஓகே. இது என்ன ரட்சிக்கிறதுக்காக, எனக்கு மறுவாழ்வு தந்ததுக்காக, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இந்த பூமியில வந்து பலியாகி எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து விடுதலையை கொடுத்துருக்கீங்க. ஸோ கீப் யோர் ட்ரஸ்ட் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே. அதுக்கப்புறமேட்டு என் கண்களை தொடங்க. என்ன கேட்குறீங்களோ கேளுங்க. நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட உங்களோட ஏற்றதுக்கப்புறம் Holy Spirit will work on you. Okay, simple. Just trust the God. Trust the process. Okay. So, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்டான சர்ச் போனீங்கன்னா எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நான் ஏதாவது பற்றி பேசணும்னு விரும்புனீங்கனாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் பேஷண்ட்டாக நான் சொன்னதை கேட்டதுக்காக நன்றி. நான் சொன்னதை நீங்கள் போய் செக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே. பைபிளில் இந்த வசனம் இருக்கு. நீங்கள் போய் உங்களுக்கு நாலேஜை வளர்த்துக்கோங்க. ஸோ கடவுள்கிட்ட கேளுங்க, உங்களை நல்ல வழியில் நடத்துவார். நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் வரும்போது இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி அவர் காக்க வல்லவர். கண்களை திறந்து கரெக்டான சபைக்கு போங்க. நெக்ஸ்ட், பாஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும்,
அவங்க பாஸ்டர் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணும் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கரெக்டான சர்ச்சுக்கு போறீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. காட் bless you. There is freedom in the name of Jesus Christ. ஸோ பல விதமான ட்ராப்புள்ள போய் சிக்கிக்கொள்ளாம இப்பவே கடவுளை தேடுங்க. யாரு கடவுள், யார் உண்மையான கடவுள்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கிரைஸ்ட பத்தி போதிக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது பத்தி போதிக்கிறாங்களான்னு நீங்களே கண்டுபிடிங்க. நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.